இது அந்த ட்ரெடிஷ்னல், இந்த ட்ரெடிஷ்னல்னு போட்டு உருட்ட விரும்பல உங்ககிட்ட நானு. ஆனா, நான் வேலையிலேருந்து வந்த உடனே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்ல குழம்பு வைக்க சொன்னாங்கன்னா, நான் இத தான் வைப்பேன். இது வந்து குழம்பு மாதிரி லூஸாவும் இருக்காது, கிரேவி மாரி திக்காவும் இருக்காது. செமையா இருக்கும், செம்மையா இருக்கும். அத எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துங்க, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துங்க, மிக்ஸி ஜார்ல போட்டுங்க. 50 கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துங்க. கலருக்காக 5 கிராம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க. 15 கிராம் கல் உப்பு ஆட் பண்ணிடுங்க. அதேபோல 50 கிராம் வெள்ள பூண்டும், 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜார்ல தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துங்க. இத அரைச்சு கொண்டு வந்தாவே அரை சமையல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இப்ப அடுப்ப பத்த வைக்கலாம். கனமான கடாய் ஒண்ணு வச்சு 50லேருந்து 75 கிராம் வரைக்கும் தேங்காய் எண்ணெய யூஸ் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் எப்பவுமே. 4 வெந்தயம், 2 சீரகம், 1 கொத்து கருவேப்பிலைய போட்டு பொன்னிறமா வதங்குனதுமே அரைச்ச விழுத இதோட ஆட் பண்ணி பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா மீனை இதுல இறக்குங்க. தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம். மீன்ல இருக்கிற தண்ணியோட சேர்ந்து அது ஒரு மாதிரி செமி கிரேவியா வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமனை புழிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்குங்க. அட்டகாசமான குழம்பு ரெடி ஆயிடுங்க. முயற்சி பண்ணி